என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த குளங்கள் கமநல சேவை திணைக்களத்துக்கு கீழே வருகின்ற இந்த 221 குளங்கள் சம்பந்தமாகத்தான் நான் அந்த ஆவண்ணா 2 கைவிடப்பட்ட குளங்கள் புனரமைக்கப்படுமான்ற கேள்வியை இந்த 222 குளங்கள் சம்பந்தமாகத்தான் நான் கேட்டிருந்தேன். எதிர்காலத்தில் செய்யப்படும் என்று சொல்கிறீர்கள். ஆகவே நான் என்னுடைய முதலாவது வினாவாக, தற்போது விவசாய திணைக்களத்தின் ஊடாக ஒவ்வொரு விவசாயியும் 5 ஏக்கருக்கான உரமானியத்தை பெறுகிறார்கள். 5 ஏக்கர் என்று சொல்லும்போது சாதாரணமான விளைச்சலாக இருந்தால் கூட ஒவ்வொரு ஏக்கர்லேயும் 2000 கிலோ நெல் அறுவடை செய்யக்கூடியதாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றது. ஆகவே 5 ஏக்கர் இந்த உரமானியத்தை பெறுகின்ற 5 ஏக்கர் காணிகளில் இருந்து 10,000 கிலோ நெல் சாகுபடி செய்யக்கூடிய நிலையிலே தற்போது அரசாங்கத்தினூடாக ஒரு விவசாயியிடமிருந்து 2500 கிலோ நெல் தான் கொள்வனவு செய்யப்படுகிறது. இதனூடாக அந்த விவசாயிகள் அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தின் ஊடாக பெரிய அளவில் நன்மை பெற முடியாமல் இருக்கிறது. ஆகவே என்னுடைய கேள்வி, கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ஒரு விவசாயியிடமிருந்து 2500 கிலோகிராம் என்பதை உங்களால் அதிகரிக்க முடியுமான்றது என்னுடைய முதலாவது கேள்வி. ගරු නියෝජ්‍ය මහත්මයා, ගරු මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නයට අදාළව ගත්තොත් උතුරට අදාළව මේ මිලදී ගැනීමේ ක්‍රියාවලියේදී මුහුණ දෙන ගැටලු පිළිබඳව ගරු මන්ත්‍රීතුමන්ලා පහුගිය අමාත්‍යංශ උපදේශකාරක සභාවේදී කතා කරා. ප්‍රදේශයට ආවේනික වෙච්ච ගැටලු ගණනාවක් තියෙනවා. දැනට වියලොවේ මණ්ඩලයේ විදියට ඒ ප්‍රදේශයේ වී මිලදී ගැනීම කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. යම් යම් ගැටලුකාරී තත්ත්වයන් මැද්දේ තමයි අපි මිලදී ගැනීම කරන්නේ. නමුත් ගොවීන්ට සාධාරණයක් කිරීම සඳහා අපි හැම වෙලාවකම වැඩ කටයුතු කරමින් ඉන්නේ. නිසා ගොවීන්ට සාධාරණයක් වෙන්න අපි කිසි ලෙසකින් අවස්ථාව උදා කරලා දෙන්නේ නැහැ. නිසා ගරු මන්ත්‍රීතුමාගේ යෝජනාව අපි අමාත්‍යාංශයක් ඉදිරියට කතා කරලා ඉක්මන් ක්‍රියාමාර්ගයක් අරගන්න පුළුවන්ද කියලා බලන්නම්. ඔබතුමාට අවශ්‍ය තොරතුරු ටික අපි සපයලා දෙන්නම්. ගරු මන්ත්‍රීතුමා. நன்றி. என்னுடைய இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த கேஸ்கேட் இரிகேஷன் சிஸ்டம் அல்லது படிமுறை நீர்ப்பாசன திட்டம் என்பது உலகிலேயே காணப்படுகின்ற இலங்கைக்கு மாத்திரம் உரித்தான ஒரு சிறந்த நீர்ப்பாசன முறை. இப்போது இந்த கேஸ்கேட் அல்லது படிமுறை நீர்ப்பாசன திட்டத்துக்குள்ளுக்கு பார்த்தீர்களாக இருந்தால் பல சிறு குளங்களும் மத்திய அளவிலான குளங்களும் தான் இந்த கேஸ்கேட் நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகிறது, படிமுறை நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகிறது. ஆகவே வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் 222 குளங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகின்ற குளங்கள் கைவிடப்பட்ட குளங்களாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசன திட்டத்தை இலங்கைக்கே உரித்தான உலகத்திலேயே சிறந்த எங்களுடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட இந்த படிமுறை நீர்ப்பாசனத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை செய்வதற்காக காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகின்றதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசன குளங்களை அந்த பழைய எங்களுடைய முன்னோர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குளங்கள் அல்லது நீர் தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும். அந்தந்த ஊர் மக்கள் அந்த குளங்களிலிருந்து பயனை பெறுவார்கள். மீன்பிடியில் நன்னீர் மீன்பிடியிலிருந்து விலங்குகளுக்கான குடிநீர் வரை ஒவ்வொரு கிராமமும் பயன்பெறும். இதனூடாக பாரிய அளவிலே காடுகள் அழிக்கப்படுவது நிறுத்தப்படும். அது மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கின்ற நீர்ப்பாசன அந்த அந்த குளங்களின் ஊடாக நிலக்கீழ் நீரின் அளவு பெருகும். இதால் கிணறுகளில் தண்ணி வரும். இப்படி பல நன்மைகள் இந்த படிமுறை நீர்ப்பாசன அபிவிருத்தி செய்வதனூடாக ஏற்படுத்தப்படும். ஆகவே இந்த நன்மைகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே, குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான இந்த படிமுறை நீர்ப்பாசன குளங்களை எதிர்வருகின்ற ஆண்டிலாவது அபிவிருத்தி செய்வதற்கு தங்களால் போதிய நிதி இந்த வன்னி மாவட்டங்களுக்கு ஒதுக்க முடியுமா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி. Honorable
Deputy Minister. කරු මන්ත්‍රීතුමා ඊටාම වැදගත් ප්‍රශ්නයක් යොමු කරේ. අපේ රටේ ගාමීය වාරිමාර්ග පද්ධතිය ගත්තට පස්සේ විශේෂයෙන්ම ගොවිජන සේවා සංවර්ධන දෙපාර්තමේන්තුවත් එක්ක තමයි ගමේ පුංචි වැව වැඳිලා තියෙන්නේ නීත්‍යානුකූලව. මේවා ඉතිහාසය තුළ නිර්මාණය කළේ සහ ස්වභාවික නිර්මාණය වෙලා තිබුණා යම් ප්‍රමාණයක්. සමහර ඒවා නිර්මාණය කරපුවා. එතකොට මේවත් එක්ක තමයි ජීවිත ගැට ගැහිලා තිබුණේ. ඇතරම ගරු මන්ත්‍රීතුමා කියන වගේම මුලතිව් වලට විතරක් නෙමෙයි රටේ අනිකුත් දිස්ත්‍රික්කවලත් ඔවුන්ගේ ජීවිත සහ ඔවුන්ගේ ආර්ථිකයේ තියෙන මේ පුංචි ගමේ තියෙන වැව් පද්ධතියත් එක්ක. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදිහට විශේෂ අවධානය යොමු කරලා තියෙනවා මහා වාරි පද්ධතිය, මධ්‍යවාරි, මහවැලි වගේම ඔබතුමා ප්‍රශ්න කරන මෙන්න මේ එල්ලංගා වැව් පද්ධතිය ඉතා විධිමත්ව සංවර්ධනය කරන්න මේ ගමේ තියෙන භූමි ප්‍රමාණය ගත්තොත් අස්සද්දන්න පුළුවන්කම තියෙයි අකර 10ද 15ද 50ද කුඩා භූමි ප්‍රමාණයක් වෙන්න පුළුවන්. හැබැයි ඒකේ අස්සද්දන භූමි ප්‍රමාණය වගේම ඒ හරහා පරිසරයට සිදුවන විශාල සේවාවක් සිදු වෙනවා. වනසතුන්ට ඒ වගේම වනාන්තරවලට මේ වාරි පද්ධතිය මේ වැව් ටික ප්‍රතිසංස්කරණය කිරීම ඊටාම ඵලදායී කටයුත්තක්. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට සැලසුම් සකස් කරමින් තියෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා කියන විදියට මුලතිව් දිස්ත්‍රික්කයේ වැව් ටික අපිට ලබන අවුරුද්දේ සම්පූර්ණ කරගන්න බැරි වෙයි. හැබැයි ඔබතුමා ඔය ඉල්ලා සිටින ඉල්ලීම වෙනුවෙන් අපි ආණ්ඩුව අවධානය යොමු කරලා තියෙනවා. මම හිතන්නේ වාරි මහිම ව්‍යාපෘතියේ මූලිකම අවධානය යොමු වෙලා තියෙනවා මුලතිව් වවුනියාවාදී වන්‍ය දිස්ත්‍රික්කවලට. ඒ නිසා ඔබ ඊටාම මැදහත් දේශපාලඥයෙක් විදියට ඔබ කරන යෝජනාව ජනතාවගේ පැත්තෙන් ඊටාම වැදගත්. අපි ආණ්ඩුවක් විදියට ওই ප්‍රදේශයේ තියෙන වාරි පද්ධති විශේෂයෙන්ම සම්බන්ධීකරණ සභාපතිතුමාගේ දිගින් දිගටම ඉල්ලීම් තියෙනවා. ඒ නිසා ඒ සියල්ල සලකා බලලා මේ වාරි පද්ධති පිළිසකර කරලා දෙන්න අපි ආණ්ඩුවක් විදියට විශේෂ අවධානයක් යොමු කරනවා කියන පිළිතුර ලබා දෙනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.